நடந்தாய் வாழி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாய தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியில திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம் தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியிலிருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியிலிருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே.